Statistics, curve fitting, fitting of straight line by method of least square. Y equal to ax plus b is a straight line to fit the set of n pairs xi comma yi where I equal to 1 to n. By the method of least square, we need to find a and b such that capital E equal to summation I equal to 1 to n yi minus axi plus b the whole square equal to minimum. Y equal to ax plus b na our normal equations summation y equal to a into summation x plus nb, summation xy equal to a into summation x square plus b into summation x. இதே y equal to a plus bx இருந்துச்சுன்னா ரைட் சைடில் எழுதியிருக்கிறேன். அதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் sigma y equal to n into a plus b into sigma x, sigma xy equal to a into sigma x plus b into sigma x square. Fitting of second degree equation, that is second degree parabola. Let y equal to ax square plus bx plus c be the second degree parabola of best fit to the set of n pairs xi comma yi where I equal to 1 to n. By the method of least square, we need to find a, b, c such that capital E equal to summation of I equal to 1 to n yi minus axi square plus bxi plus c the whole square is minimum. If y equal to ax square plus bx plus c அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் sigma y equal to a into sigma x square plus b into sigma x plus n into c, sigma xy equal to a into sigma x cube plus b into sigma x square plus c into sigma x, sigma x square y equal to a into sigma x power 4 plus b into sigma x cube plus c into sigma x square. இதுவே if y equal to a plus bx plus cx square அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் sigma y equal to n into a plus b into sigma x plus c into sigma x square, sigma xy equal to a into sigma x plus b into sigma x square plus c into sigma x power 3, sigma x square y equal to a into sigma x square plus b into sigma x power 3 plus c into sigma x power 4. Fitting of power curve, that is y equal to a into x power b. Method of least square can be applied for the linear equation y equal to a into x power b இருந்துச்சுன்னா taking log on both sides, ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம். அப்போ log y equal to log of a x power b. இப்போ log y equal to logல மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா logல ரெண்டு ஃபங்க்ஷனை அடிஷனில் எழுதிக்கலாம், log a plus log x power b.
அந்த எக்ஸ் பவர் பியில் உள்ள பவரில் உள்ள பி லாகில் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு லாக் எக்ஸ். அந்த லாக் ஒய்யை யூன்னு எடுத்துக்கிறோம், லாக் ஏவை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம், லாக் எக்ஸை வின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா u ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு வி. இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் சிக்மா u ஈக்குவல் டு n இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா வி. சிக்மா uv ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா வி ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா வி ஸ்கொயர். ஃபிட்டிங் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் கர்வ். அதில் ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பவர் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் என்ன வரும்? ஃபஸ்ட்டு அந்த y ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பவர் எக்ஸ் கர்வை ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். தட் இஸ் லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி பவர் எக்ஸ். இப்போ லாக் y ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி பவர் எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த பவரில் உள்ள எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். லாக் y ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் பி. அந்த லாக் ஒய் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிறோம், லாக் ஏவை கேபிட்டல் ஏ, லாக் பியை கேபிட்டல் பி. அப்போ யூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் சிக்மா யூ ஈக்குவல் டு n இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா எக்ஸ். சிக்மா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இதே எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் y ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் பிஎக்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் லாக் எடுத்திங்கன்னா லாக் y ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் லாக் ஏன்னு கிடைக்கும். இப்போ லாக் ஒய்யை யூன்னு எடுத்துக்கிறோம், லாக் ஏவை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கணும், பி இன்ட்டு லாக் ஈயை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ யூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன் சமேஷன் யூ ஈக்குவல் டு n இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா எக்ஸ். சிக்மா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கர்வ் ஃபிட்டிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபிட் a straight line to the following: sigma x is equal to 10, sigma y equal to 19, sigma x square equal to 30, sigma xy equal to 53 and n equal to 5. இப்போ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ the line of the best fit is y equal to ax plus b ன்னு எடுத்துக்கிறோம். sigma y equal to a into sigma x plus n into b. sigma xy equal to a into sigma x square plus b into sigma x. இப்போ இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 10a plus 5b equal to 19, 30a plus 10b equal to 53 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி a and b வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ -20a minus 10b equal to -38. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ அது ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் -b + b கேன்சல் ஆகிடும். -10b + 10b கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஏவை ஆட் பண்ணோன்னா
minus 20a plus 30 ஆனா 10a. அப்போ 10a equal to ரைட் சைடில் minus 38 53 ஆட் பண்ணால் 15. இப்போ 10a equal to 15. அப்போ a equal to 15 divided by 10. இப்போ a equal to 1.5. இந்த a ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 1 and 2 எதில் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் a இருக்கோ ஏக்கு பதிலாக 1.5. அப்போ 10 into 1.5 plus 5b equal to 19. 10 into 1.5 is 15. அந்த 15 ரைட் சைடில் கொண்டு போனால் minus 15. அப்போ 19லேருந்து minus 15. ஆன்சர் இஸ் 4. அப்போ 5b equal to 4 கிடைக்குது. இப்போ b equal to 4/5. அது பாயிண்டில் எழுதணும்னா b equal to 0.8. இப்போ a and b ஓட வேல்யூவை நம்ம எடுத்துருக்கிற லைன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். the line of the best fit is y equal to 1.5x plus 0.8. Next question. Fit a straight line to the following: sigma x 10, sigma y 16.9, sigma x square 30, sigma xy equal to 47.4 and n equal to 7. The line கொடுத்துருக்கிறதால the best fit line is y equal to ax plus b ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் sigma y equal to a into sigma x plus n into b, sigma xy equal to a into sigma x square plus b into sigma x. இப்போ இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ 10a plus 7b equal to 16.9, 30a plus 10b equal to 47.4. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி a and b வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை -3 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ -30a minus 21b equal to minus 50.7. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டுத்துலேயும் -30a plus 30a கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ b ஆட் பண்ணுறோம். -21b plus 10bன்னா -11b. ரைட் சைடில் நம்பர் ஆட் பண்ணால் -3.3. இப்போ இது வந்து b ஆன்சர் வேணும். இப்போ b equal to -3.3 divided by -11. மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 3.3 11ஆல் கேன்சல் பண்ணலாம். பியோட ஆன்சர் 0.3 கிடைக்குது. இந்த பியோட ஆன்சரை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல் எங்கே b இருக்கோ பிக்கு பதிலாக 0.3. அப்போ 10a plus 7 into 0.3 equal to 16.9. 10a plus 7 into 0.3 is 2.1 equal to 16.9. இந்த 2.1 ரைட் சைடில் கொண்டு போனால் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 16.9லேருந்து 2.1 மைனஸ் பண்ணால் 14.8 கிடைக்குது. அப்போ 10a equal to 14.8. இப்போ a equal to 14.8 divided by 10. இப்போ a equal to 1.48. a and b ஓட வேல்யூவை நம்ம எடுத்துக்கிற லைன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். therefore the line of the best fit is y equal to 1.48x plus 0.3. Next question. Fit a straight line for the following data. x data கொடுத்துருக்குறாங்க 0 1 2 3 4. y க்கு values 1 1 3 4 6. அப்போ number of data is 5. இப்போ straight line கொடுத்துருக்கிறதால the line of the best fit is y equal to ax plus b.
இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் sigma y equal to a into sigma x plus n into b. Sigma xy equal to a into sigma x square plus b into sigma x. X டேட்டாவை காலம் வைஸ் எழுதிக்கிறோம், y டேட்டாவை காலம் வைஸ் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் டேட்டாவை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் காலம் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி காலம் வைஸ் எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே எழுதிக்கிறோம். இப்போ இதுலேருந்து சிக்மா எக்ஸ், அந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதோட வேல்யூ இஸ் 10. சிக்மா ஒய் இஸ் 15. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 30. சிக்மா xy is 43 and the number of data is 5, that is n equal to 5. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த நார்மல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10a plus 5b equal to 15, 30a plus 10b equal to 43 கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து a and b வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ -20a -10b equal to -30. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ -10b + 10b கேன்சல் ஆகிடும். -20aலேருந்து +30a ஆட் பண்ணோன்னா +10a ஈக்குவல் டு ரைட் சைடில் -30 + 43 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் +13. இப்போ 10a = 13. அப்போ a = 13/10. அப்போ ஏவோட ஆன்சர் இஸ் 1.3. இப்போ இந்த ஏவோட ஆன்சரை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். தட் இஸ் 10 × 1.3 + 5b = 15. 10 × 1.3 13. இப்போ 13 ரைட் சைடில் கொண்டு போனால் -13. 15லேருந்து 13 மைனஸ் பண்ணால் 2. இப்போ 5b = 2. இப்போ b = 2/5. இப்போ பாயிண்டில் எதுனா பியோட ஆன்சர் இஸ் 0.4. இப்போ the line of the best fit is y = 1.3x plus 0.4. Next question, the values of normal equations for fitting a straight line of the form y = ax plus b by the method of least squares are n = 5, sigma x 15, sigma y 30, sigma xy 110, sigma x square 55. Find the required equation is the form. இப்போ y = ax plus bன்னு சம்மிலே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் sigma y = a into sigma x plus n into b. sigma xy = a into sigma x square plus b into sigma x. இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 15a plus 5b = 30. 55a plus 15b = 110 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து a and b வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ -45a -15b = -90. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். இதில் -15b + 15b கேன்சல் பண்ணிக்கலாம். -45aலேருந்து +55aவை ஆட் பண்ணால் +10a. தட் இஸ் ஈக்குவல் ரைட் சைடில் -90 + 110.
அதை ஆட் பண்ணால் +20. அப்போ 10a = 20. அப்போ a = 20/10 வரும். அப்போ a = 2. a = 2 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 15 × 2 + 5b = 30. 15 × 2 is 30. இந்த 30 ரைட் சைடில் கொண்டு போகிறோம். ஆல்ரெடி அங்கே ஒரு 30 இருக்குது. அப்போ 30 - 30 is 0. இப்போ 5b = 0னா b = 0/5. அப்போ b is 0. The line of the best fit is y = 2x + 0. இப்போ 0ங்கிறதால அதை விட்டுடலாம். அப்போ y = 2x ன்னு எழுதலாம். Next question, given that sigma x is equal to 15, sigma y equal to 204, sigma xy equal to 748 and sigma x square equal to 55. The required straight line fitted for the data. இப்போ இங்கே n வேல்யூ கொடுக்கல. இப்போ n வேல்யூ கொடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை y = ax-ன்னு எடுத்துட்டா போதும், which is passes through the origin. இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் sigma y = a × sigma x, sigma xy = a × sigma x square. இந்த ரெண்டு நார்மல் ஈக்குவேஷனில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு a கண்டுபிடிச்சா போதும். இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறதா 15a = 204. இது ஒரு இதில் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி a கண்டுபிடிச்சா போதும். அப்போ a = 204/15. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா a = 13.6. அதே செகண்ட் நார்மல் ஈக்குவேஷனில் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி a கண்டுபிடிக்கலாம். அதே சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ இந்த ஏவோட ஆன்சரை நம்ம எடுத்துருக்கிற லைனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். தட் இஸ் y = 13.6x.